நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம். இனி டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான். இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கான விலைகளை முழுமையாக செலுத்த வேண்டி ஏற்படும். மீண்டும் அவசரமாக பாதுகாப்பு சபையை கூட்டிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிரான திட்டங்களும், ஈரானை அழிப்பதற்கான தரைமட்டமாக்குவதற்கான அனைத்து சிறப்பு திட்டங்களும் என்னிடம் இருக்கின்றது என புலம்பித் திரியும் மண்டப்புழுகனும் அவருடைய மாயைகளும், எரிபொருள் விலையேற்றத்தினால் திரண்டலும் அமெரிக்கர்களும் சமாளிக்க முடியாமல் தட்டு தடுமாறும் டொனால்ட் ட்ரம்பும் சமாளிப்பதற்காக முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களும், தோல்வியை நோக்கி நகரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும், அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து தொடர்ச்சியாக எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஈரானிய கடற்படையினரும், பாகிஸ்தானை பயன்படுத்தி ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும், சிக்கிக் கொண்ட பாகிஸ்தானும், ஈரானின் தாக்குதல்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும், மூடிமறைக்க முடியாத அமெரிக்காவினுடைய தோல்வியும், இது ஈரான் அப்டேட்டின் 142வது காணொளியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். ஹெர்மூஸ் தலசந்தி பிரதேசத்திலே ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத புதிய ஹீரோ தொடர்பாகவும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள் தொடர்பாகவும், ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உச்ச தாக்குதல்கள் தொடர்பாகவும், டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கான ஈரானினுடைய உச்ச பதிலடிகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதனால் நேற்றிரவு வெளியிட்ட காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக செய்திகளின் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான போரினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க நலன்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பான பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரின் போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும், அமெரிக்காவினுடைய ரகசிய தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களின் விளைவாக குறித்த கட்டளை தளங்களிலே இருக்கக்கூடிய 217க்கும் அதிகமான கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும், இவற்றை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய 217க்கும் அதிகமான கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஈரானிய தாக்குதல்களினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்பை நீங்களே சிந்தித்து பாருங்கள். மேலும் இவற்றுக்கு மேலதிகமாக அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலே இருக்கக்கூடிய 45க்கும் அதிகமான ராடர் கருவிகள், லாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்கள் என்பன முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க அரசாங்கம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதை விட ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சேதமானது பல மடங்கினால் அதிகமாகவே இருக்கின்றது என தற்போது அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. 40 நாள் போரிலே அமெரிக்க தளங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மாத்திரம் $100 பில்லியன் தாண்டி இருக்கும் என அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த இழப்புகளை சரி செய்வது ஒரு இலகுவான விடயம் அல்ல. மீண்டும் அமெரிக்க தளங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே முழுமையாக மீள கட்டமைப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. இதனால் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைமைகளை, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை எங்களுக்கு மீட்டு கொண்டு வருவது என்பது சாத்தியமான விடயமாக இருக்காது என்றும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே போரானது முழுமையாக நிறுத்தப்பட்டாலும், நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டாலும், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க தளங்களை மீட்டெடுப்பது என்பது சாத்தியமான விடயம் அல்ல என்று அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனிலே அமெரிக்க சிப்பாய்கள் அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்கள், கட்டிடங்கள் முழுமையாக இலக்கு வைக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் முழுமையாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் மீண்டும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய தளங்களுக்கு திரும்புவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் முடிவடைந்தாலும் நாங்கள் குறித்த தளத்திற்கு மீண்டும் திரும்ப போவதில்லை என அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தெரிவிப்பதாக பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு கடந்த வாரம் நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு திரும்புவது தொடர்பாகவும், குறித்த தளங்களிலே மீண்டும் துருப்புக்களை நிலைநிறுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும், முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இல்லை என்றும், இந்த நிலைமையானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். முன்னே காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். உலக பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கப் போகின்றது. இதனால் இந்திய குடிமக்கள் அனைத்திற்கும் தயாராகிக் கொள்ள வேண்டும். எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை சிக்கனமாகவே பயன்படுத்த வேண்டும் என அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மோடிஜியினுடைய தலைமையில் அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் லாக்டவுன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் அவசரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் மோடிஜியினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவினுடைய பங்கு சந்தையானது பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இந்தியாவின் பங்கு சந்தையிலிருந்து $4 டிரில்லியன் இழக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினமும் இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சர்வதேச நிறுவனங்கள் தற்போது உலக நாடுகளுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரானது ஆசியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு, உணவு பற்றாக்குறை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுடைய தட்டுப்பாடு, உரப்பற்றாக்குறை என்பன உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டன. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு இருந்த நிலைமைகளை விட தற்போதைய நிலைமைகள் மிகவும் ஆபத்தானதாக மாறிவிட்டன. இதனால் தாய்லாந்து மற்றும் ஏனைய ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய பயிர்ச்செய்கை செயற்பாடுகளை நிறுத்திவிட்டார்கள். விவசாயத்தின் மூலமாக அவர்கள் ஈற்றக்கூடிய வருமானத்தை விட உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருப்பதனால் விவசாய பயிர்ச்செய்கை முறைகளை நிறுத்திவிட்டார்கள். இதனால் இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளே உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை ஒன்று ஏற்பட போகின்றது. மேலும் இந்த நிலைமைகளுக்கு ஒட்டுமொத்த உலக மக்களும் தயாராகிக் கொள்ள வேண்டும் என சர்வதேச உணவு பாதுகாப்பு நிறுவனங்கள் தற்போது எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவுக்குள்ளும் உச்சக்கட்ட பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க விவசாயிகளும் அவர்களுடைய பயிர்ச்செய்கை செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். உரப்பற்றாக்குறையின் விளைவாகவும் எரிபொருள் வெளியேற்றத்தின் விளைவாகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எரிபொருள் வெளியேற்றத்தின் விளைவாக அமெரிக்க மக்கள் தற்போது திரண்டெழுந்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போருக்கு முன்பு அமெரிக்காவிலே 1 கலன் பெட்ரோலினுடைய விலையானது $1 அளவிலேயே இருந்தது. ஆனால் தற்போது 1 கலன் பெட்ரோலினுடைய எரிபொருள் விலையானது $4.5 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு கிழக்கு அமெரிக்க பிரதேசத்தில் தான். அதே நேரம் மேற்கு அமெரிக்காவை எடுத்து நோக்குவமாக இருந்தால், கலிபோர்னியா பிரதேசங்களை எடுத்து நோக்குவமாக இருந்தால் 1 கலன் பெட்ரோலினுடைய விலை, எரிபொருளினுடைய விலையானது $6.5 அளவில் விற்கப்படுகின்றன. இதனால் மேற்கு அமெரிக்காவிலே அதிகளவான விவசாயங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுவிட்டன. சமூக ஊடக வலைத்தளங்களிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிரான எதிரொலிகள் அதிகரித்து விட்டன. அமெரிக்கா முழுவதும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிரான மிகப்பெரிய அலை ஒன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து டொனால்ட் ட்ரம்ப் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான போரினுடைய விளைவுகள் தற்போது அமெரிக்க மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. இப்படியான நிலைமையில் எரிபொருள் வெளியேற்றத்தினை ஓரளவாவது குறைக்கும் நோக்கத்தோடு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் எரிபொருளுக்கான வரியை விலக்கியுள்ளார். அதாவது எரிபொருளுக்கான வரியை இடைநிறுத்தியுள்ளார். இருப்பினும் இவ்வாறு எரிபொருளுக்கான வரியை நீக்குவதன் மூலமாக, இடைநிறுத்துவதன் மூலமாக இந்த மிகப்பெரிய எரிபொருள் வெளியேற்றத்தினை குறைத்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதாவது 1 கலன் பெட்ரோலுக்கு 18.4 சென்ட் வரியே அறவிடப்படுகின்றது. மிகச்சிறிய அளவிலான வரியே அறவிடப்படுகின்றது. மேலும் இதன் மூலமாக எரிபொருளினுடைய விலையானது மிகவும் சிறிய அளவிலேயே குறைக்கப்படுகின்றது. அதாவது மிகப்பெரிய வாகனங்கள் 16 கலன் எரிபொருளை கொள்வனவு செய்தால் அவருக்கு $2.5 அளவில் தான் எரிபொருளினுடைய விலையானது குறைக்கப்படுகின்றது. இந்த வரியை இடைநிறுத்தி இருப்பதன் மூலமாக $2.5 மாத்திரமே அமெரிக்க மக்களுக்கு இலாபமாக கிடைக்கின்றது. உண்மையில் இதனை லாபம் என்று கூட கூற முடியாது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது எரிபொருளுக்கான வரியை இடைநிறுத்தி இருப்பதனால் அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் கிடைக்கப்பெறாது. மிகவும் சிறிய அளவிலான விலை குறைப்பு மாத்திரமே இடம்பெறும். ஆனால் இந்த வரியை இடைநிறுத்தி இருப்பதனால் அமெரிக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டு வருகின்றது. எரிபொருளுக்கான வரியை டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தி இருப்பதன் விளைவாக ஒரு வாரத்திற்கு மாத்திரம் $5 பில்லியன் அளவில் அமெரிக்க அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் என அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரியை நீக்கி இருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கே மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகின்றது. மேலும் அமெரிக்க மக்களுக்கு இந்த வரி நீக்கம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதல்ல. இதனால் அதிகளவான அமெரிக்க மக்கள் இதனை கண்டுகொள்ளவும் இல்லை. 1 கலன் பெட்ரோலுக்கு $1 செலவழித்த அமெரிக்க மக்கள் 1 கலன் பெட்ரோலுக்கு தற்போது $5 செலவழிக்கின்றார்களாக இருந்தால் அமெரிக்க
அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்பதனை நீங்களே சிந்தித்து பாருங்கள். எனவே இவை அனைத்தும் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் சிக்கலாகவும் மாறிவிட்டன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது பித்து பிடித்து அலைகின்றார். மேலும் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வருகின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து செனட் சபையிலே ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செனட்டர் ஷக் ஷூமர் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை மிகவும் ஆபத்தான போருக்குள் இழுத்து விட்டுள்ளார். எந்தவிதமான இலக்கும் இல்லாத எந்தவிதமான முடிவும் இல்லாத போரை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்துள்ளார். இந்த போரானது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டது. ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குட்டி போர் என்று அறிவித்தாலும் இந்த முடிவில்லாத போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் மிகவும் ஆபத்தானதாகவே மாறிவிட்டன. ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்திருப்பதனால் அமெரிக்க மக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத சிக்கல்களை அனுபவித்து வருகின்றார்கள். அமெரிக்க மக்களின் வாழ்க்கை செலவுகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து விட்டன. இந்த போரானது நீடித்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். இதனால் தற்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த சட்டவிரோத போரை முழுமையாக தடுத்து நிறுத்துவதுதான். செலவுகளை குறைப்பதற்காகவும் எரிபொருள் வெளியேற்றத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து ஓரளவாவது அமெரிக்காவை பாதுகாப்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கப் போகின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானுக்கு எதிராக செயற்படக்கூடிய அமெரிக்க படைகள் அனைவரையும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கான முன்மொழிவையே முன்வைக்கப் போகின்றோம். இந்த முன்மொழிவுக்கு ஜனநாயக கட்சியினர் முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அதே போன்று குடியரசுக் கட்சியினரும் இந்த முன்மொழிவுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய போருக்கான பழியை குடியரசுக் கட்சியினரை முழுமையாக சுமக்க வேண்டி ஏற்படும் என செனட்டர் ஷக் ஷூமர் அவர்கள் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறி ஈரான் தொடர்ச்சியாக எண்ணெய் பரிமாற்றத்தை எண்ணெய் விநியோகத்தை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கிய கப்பல்களை பயன்படுத்தி ஈரான் 2 எண்ணெய் கப்பல்களை வெற்றிகரமாக அமெரிக்காவின் தடையை உடைத்து நகர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் பாகிஸ்தானை பயன்படுத்தி சில தந்திரமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையில் ஈரானினுடைய பல முக்கியமான விமானங்களை தற்போது பாகிஸ்தானி இராணுவ தளங்களை நோக்கி நகர்த்தி வருவதாகவும் ஈரானினுடைய சில முக்கிய விமானப்படைகளையும் சர்வதேச விமானங்களையும் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை நகர்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த போரின் போது அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய பல பயணிகள் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனால் தற்போது இந்த பயணிகள் விமானத்திலுடைய அதிகளவான விமானங்களை ஓமான் மற்றும் பாகிஸ்தானை நோக்கி ஈரான் நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையிலேயே இந்த வேலை திட்டங்களை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய முற்றுகையை உடைப்பதற்காக பாகிஸ்தானிய நீர்வழிகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கான காய் நகர்த்தல்களையும் ஈரான் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக அமெரிக்காவின் முற்றுகையை தாண்டி ஈரான் அதனுடைய அனைத்து விதமான ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களையும் மேற்கொள்கின்றது. மேலும் இதற்கீடாக பாகிஸ்தானுக்கு தேவையான எரிவாயு மற்றும் எண்ணெய் கப்பல்களை ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக திறந்து விடுகின்றது. இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் பாகிஸ்தானுக்கு தேவையான எரிவாயு கப்பல் ஒன்றை ஈரான் அனுமதித்திருந்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கான வரிப்பணத்தை செலுத்திவிட்டு குறித்த எரிவாயு கப்பலானது பாகிஸ்தானிய துறைமுகத்தை சென்றடைந்திருந்தது. அதே நேரம் இன்றைய தினம் 2 எரிவாயு கப்பல்கள் பாகிஸ்தானை நோக்கி நகர்வதற்கு இருந்தன. ஆனால் ஈரான் இந்த கப்பல்களுக்கான அனுமதிகளை வழங்கவில்லை. அதாவது பாகிஸ்தானிய நீர்நிலைகள் வழியாக ஈரான் எவ்வளவு ஏற்றுமதிகளை செய்கின்றதோ அதற்கீடாகத்தான் கப்பல்களை அனுமதிக்கின்றது. தேவைக்கு அதிகமாக பாகிஸ்தானிய கப்பல்களை அனுமதிப்பதனையும் ஈரான் மறுத்து வருகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் மத்தியஸ்தராக செயற்படக்கூடிய பாகிஸ்தானை ஈரான் முழுமையாக பயன்படுத்துகின்றது. பாகிஸ்தானை வசமாக சிக்க வைத்து அடுத்த கட்ட போருக்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக தலைமைகள் பாகிஸ்தான் இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு ஈரானுக்கு அனுமதிகளை வழங்கக்கூடாது, பாகிஸ்தான் மத்தியஸ்தர் என்கின்ற வகையில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும், டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்றுகையை உடைக்கும் நோக்கத்தோடு இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் பாகிஸ்தானி அடிமைகளினால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் ஈரானிடம் அவர்கள் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தானிய மக்களை சமாளிக்க முடியாது. எனவே இவற்றை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் கூறுவதை பாகிஸ்தான் கேட்டுத்தானாக வேண்டும். இதற்கமைவாகவே தற்போது பாகிஸ்தானை வைத்து ஈரான் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது.
அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நான் ஈரானிய கடும் போக்காளர்களோடு சமாளித்து வருகின்றேன். அவர்கள் மிகவும் கடுமையான நிலைப்பாடுகளையே கொண்டுள்ளார்கள். இருப்பினும் நான் அவர்களை சரணடைய வைப்பேன். அவர்களை சரணடைய வைக்காமல், ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வைக்காமல் நான் இதிலிருந்து வெளியேறப் போவதில்லை. பலர் என்னிடம் ஈரானை சரணடைய வைப்பதற்கு திட்டங்கள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக என்னிடம் திட்டங்கள் இருக்கின்றன. மிகவும் சிறப்பான தனித்துவம் வாய்ந்த திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த திட்டங்களின் மூலமாக நான் ஈரானை சரணடைய வைப்பேன். நாங்கள் ஒரு முழுமையான வெற்றியை பெற்றுக் கொள்ளும் வரை எதனையும் நிறுத்தப் போவதில்லை. தற்போது போர் நிறுத்தம் என்பது நம்ப முடியாத அளவுக்கு பலவீனமாக உள்ளது. அவர்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்த குப்பையை நான் கிழித்து எறிந்து விட்டேன். உண்மையில் அவர்கள் அனுப்பி வைத்திருந்த குப்பையை நான் முழுமையாக கூட படித்து முடிக்கவில்லை. அது வெறும் குப்பை மாத்திரமே. அவர்களுடைய பதிலினுடைய ஒன்றை கூட என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தற்போது போர் நிறுத்தம் இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை விரிவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் நான் ஆலோசனை செய்து வருகின்றேன். அல்லது நாங்கள் ஈரானுக்கு எதிரான விரிவான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் மேற்கொள்ளலாம். மேலும் விரைவில் நாங்கள் அனைத்திற்கும் முடிவுகளை பெற்றுக் கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் மண்டப்புலுகன் அவசரமாக பாதுகாப்பு சபை கூட்டத்தையும் கூட்டியுள்ளார். சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாக கலந்த ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காகவும் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுப்பதற்காகவுமே இந்த பாதுகாப்பு சபை கூட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் 2 முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்று, ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிப்பார். அல்லது ஈரானுக்குள் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்றுவதற்கு விசேட தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை ஆரம்பிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஊடகங்கள் இன்றைய தினம் இந்த செய்திகளை அதிகமாக தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய தவறான உத்திகளும் தவறான முடிவுகளும் எப்போதும் மிகப்பெரிய விளைவுகளையே அவர்களுக்கு ஏற்படுத்தும். இதனை முழு உலகமும் ஏற்கனவே உணர்ந்து கொண்டுள்ளது. மேலும் தற்போது நாங்கள் எல்லா வழிமுறைகளுக்கும் தயாராக இருக்கின்றோம். யுத்த களம் ஆரம்பிக்கப்பட்டால் எங்களுடைய நடவடிக்கைகளை கண்டு நிச்சயமாக அமெரிக்கர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவர்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்கள் களமிறக்குவதற்கு தயார்படுத்திவிட்டோம். தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 14 நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான். ஈரானிய மக்களுடைய உரிமைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதனை தவிர டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த விதமான வழிகளும் இல்லை. மேலும் இதனை தவிர்ப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எத்தனை வழிமுறைகளை பயன்படுத்தினாலும், எத்தனை தாக்குதல் திட்டங்களை மேற்கொண்டாலும் அவை ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியை சந்திக்கும். முடிவில்லாத போரையே உருவாக்கும். மேலும் இந்த முடிவில்லாத போரின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு காலம் தாமதிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அமெரிக்க வரி செலுத்துவோர் பாதிக்கப்படுவார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அமெரிக்க மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாததற்கான விலையை நிச்சயமாக செலுத்துவார். இதனை ஒட்டுமொத்த உலக மக்களும் பார்ப்பார்கள் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.